வழங்குவோர் கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோவை நந்தி மார்க் சம்பா ரவை கோதுமை மாவு. எல்லோரும் சாப்பிடலாம், நல்லாவே சாப்பிடலாம். கோவை நந்தி மார்க் சம்பா ரவை மற்றும் கோதுமை மாவு. தொடர்புக்கு 73 73 73 34 56. கோவை நந்தி மார்க் சம்பா ரவை மற்றும் கோதுமை மாவின் கல்லூரி கலாட்டாவில் உற்சாக உள்ளங்களை சந்திக்கிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் உடன் கே மகேந்திரன். வணக்கம் நேயர்களே, இது கோவை நந்தி மார்க் சம்பா ரவை மற்றும் கோதுமை மாவினுடைய கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி எங்க இருந்து பார்த்தீங்கன்னா திருமயம் அரசம்பட்டி சண்முகநாதன் பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து. சண்முகநாதன் பொறியியல் கல்லூரி சிந்து என்ன படிக்கிறீங்க? சிந்தாம பேசுவீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. கல்லூரியின் முதல் நாள் அறிமுகமில்லாத நண்பர்கள் ஆங்காங்கே நின்றிருக்க அமைதியை மட்டுமே அடித்தளமாய் கொண்டு வாழ்க்கையின் முகவெளியை தேடி நானும் இக்கல்லூரியில் 17 வருடம் வீணாகிவிட்டதே என்று ஏங்கும் நிலையில் கிடைத்த நண்பர்கள் நாட்களும் வருடங்களும் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடின. விரைவில் கல்லூரியின் இறுதி நாள். மலர்ந்து சிரிக்கும் மலர்கள் கூட மலர யோசித்த தருணம். வீசும் தென்றல் கூட தேங்கி நின்ற தருணம். நண்பர்களுடன் அமர்ந்து சிரித்த மலர்கள். நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். சரி சரி. நான் உங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஸ்பீச்சா? மரமளர்க்கும் வடிவேல் இருக்கேன். மரங்கள் இயற்கை எண்ணெய் நமக்கு தந்த வரங்கள். மரக்கடி விழாக்களை நடத்தி நாம் செயற்கையாக மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கின்றோம். அம்மரங்களின் தொகுப்பை காடு என்கின்றோம். சுருக்கமாக காடு இயற்கை தந்த வீடு என்றே கூறலாம். இவ்வுலக சொத்துக்கள் எல்லாம் இன்று நம் கண்ணுக்கு புலப்பட மறுத்து கண்ணாமூச்சி ஆடி வருகின்றன. இவ்வாறு மரங்கள் குறைந்து வருவதன் காரணம் தான் என்ன என்று சிந்தித்தேன். மக்கள் தொகை பெருக்கம், நகரமயமாக்கம், தொழிற்சாலைகளின் வளர்ச்சி, எரிபொருள் தேவை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வாறு மரங்களின் வளம் குறைந்து கொண்டே வந்தால் விளையும் விளைவுகளை சொல்ல இந்த ஒரு நாள் போதாது. மரங்கள் அழிக்கப்பட்டால் புவி வெப்பமாதல் எனும் சாத்தான் வீரியம் கொண்டு எழுந்து விடுவான். மாற்றம் ஒன்றுதானே இவ்வுலகில் மாற்றம் இல்லாதது. இதற்கேற்ப பருவங்களின் விஜய் பிரபாகர் நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்கீங்க? நோட்டீஸ்லாம் கிடையாது. ஒன் சைடா? சரி. என்ன படிக்கிறீங்க? நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சரி, சொல்லுங்க. கவிதை ஒன்று சொல்ல போறேன். கல்லூரி வாழ்க்கை கலாட்டா வாழ்க்கை, எல்லோரும் பின்னால் நினைத்தேங்கும் வாழ்க்கை, நல்லவர்கள் கெட்டவர்கள் நலம் பிரித்து பார்க்காமல் வல்லமையை வையகத்தில் வழங்கிவிடும் வாழ்க்கை, கடல் போன்ற கல்வியை கற்றால் கூட கடலை கூட கற்றுத்தரும் கல்லூரி வாழ்க்கை. சரி, என்ன படிக்கிறீங்க? ஃபைனல் ஈஸி பண்றேன் சார். லாஸ்ட் ஈஸி சார். சரி, இப்போ ஒரு கவிதை சொல்ல போறேன் சார். சொல்லுங்க. வேலியில்லா மாமரத்தில் கை கெட்டிய தூரத்தில் கனி இருந்தும் கை மறுக்கிறது கனி பறிக்க. களவு தப்பு என்பதனாலா, காவலன் இருப்பான் என்பதனாலா? என்ன சொல்ல போறீங்க? சரி, பாடுங்க.